இன்றைக்கி குக்கிங் அலப்பறை சேனலில் நம்ம மதுரை ஸ்டைல் உருளை பொட்டலம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக பெருங்காய் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம். கடல மாவு 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு திக்கானோடனே வேக வச்சு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது உருளை பொட்டலம் செஞ்சுட்டோம். அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.